ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு டிகே பஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃப்ரிக்கன் ஐரிங் லவர்ஸ்னுடைய ஜெனட்டிக் கால்குலேட்டர் பற்றின இன்ஃபர்மேஷனை தான் இந்த எபிசோடில் சொல்ல போகிறேன். அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்காக அதை யூஸ் பண்ணுறது என்ற டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஆஃப்ரிக்கன் லவ் பஸ்ஸில் மொத்தம் 9 வகையான ஸ்பீசியஸ் அகப்போரினிஸ் ஃபேமிலியை சேர்ந்தது. அகப்போரினிஸ் என்றது சயின்டிஃபிக் நேம் ஆஃப்ரிக்கன் லவ் பஸ்ஸுக்கு. அகப்பே அப்படின்னா லவ்னு அர்த்தத்தை குறிக்கும். ஆர்னிஸ் என்றது பேர்டு அர்த்தத்தை குறிக்கும். இந்த 9 வகை ஸ்பீசியஸில் 4 மட்டும் ஐரிங் வகையை சேர்ந்தது. ஐரிங் என்றது பேசிக்லி அதோட கண் வளையத்தை சுற்றி ஒரு திக் லேயர் இருக்கும். மற்ற 5 நான்ரிங்குக்கு இது இருக்காது. இந்த 4 ஐரிங் ஸ்பீசிஸோட நேம் என்னென்னா அகப்பரிஸ் ஃபிஷரி, அகப்பரிஸ் பஸ்னாட்டா, அகப்பரிஸ் நைக்ரிஜனிஸ், அகப்பரிஸ் லிலேனை. இந்த ஐரிங் ஜெனட்டிக் கால்குலேட்டரில் இந்த 4 ஸ்பீசிஸோட மியூட்டேஷனை பற்றி தான் முழுக்க இருக்கும். அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்ப்போம் வாங்க. ஸோ ஆஸ் யூஷுவலி கூகுளில் போய்ட்டு ஜெனட்டிக் கால்குலேட்டர் 1.3 ஒயிட் ஐரிங் குரூப் லவ் பஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அப்போ இந்தமாரி வரும். அதில் ஒயிட் ஐரிங் குரூப் லவ் பஸ்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் எல்லா விஷயத்தையும். இந்த ஜெனட்டிக் கால்குலேட்டர் எதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர்கிட்ட ஒரு பேர் ஆஃப் பேட் இருக்குது. எனக்கு இந்த பேரோட ப்ரீடிங் ரிசல்ட்டில் எந்த மாதிரி சிக்கு வரும்னு என்றதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஜெனட்டிக் கால்குலேட்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சிலருக்கு இதை நல்லாவே கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். இதில் எது மேல் பேர்டு, எது ஃபீமேல் பேர்டு, எது ப்ளூ, எது க்ரீன் பேர்டு, எது டர்காய்ஸு, எது என்எஸ்எல்லினோ, எப்படி இதை டைப் பண்ணோம், ஒரு பேரை எப்படி டைப் பண்ணி எப்படி அதை ஜென்ரேட் பண்ணி அந்த சிக்குங்களோட ரிசல்ட்டை பார்க்குறது என்றதை ஃபுல் டீட்டெயிலாக நான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு. அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரிகிற மாரி ஒரு கிராஃபிக்ஸில் போட்டு காட்டுறேன். சாரி, கிராஃபிக்ஸ் கிடையாது, நார்மலாகவே போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறது மியூட்டேஷன்ஸோட நேமு. நார்மலாக உங்கள்கிட்ட ப்ளூ ஃபிஷரோ இல்லை ஆப்லைனோ இந்த மாதிரி பேர்டு ஏதாவது இருந்தால் அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். க்ரீன் பேர்டுக்கு மட்டும் இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை எப்படி பண்ணணுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு பிறகு. ஸோ இங்கே பாருங்கள், 1.0 நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே மேல் பேர்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதுலேயே சிலது இன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் மேல் பேர்டோட ஸ்ப்ளிட்டு, என்னென்ன ஸ்ப்ளிட்டு கேரி பண்ணியிருக்கிறது என்ற டீட்டெயில் இந்த இதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட ஒரு க்ரீன் பேர்டு அது ஸ்ப்ளிட் ப்ளூவை கேரி பண்ணிகிட்ருக்கிறத இங்கே டைப் பண்ணலாம். அதுதான் இந்த இன்பாக்ஸ். இது ஸ்ப்ளிட் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் அது. ஸோ இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறத பாருங்கள், 0.1 இது ஃபீமேல் சம்மந்தப்பட்ட ஃபீமேல் பேர்டினுடைய டீட்டெயில்ஸை இங்கே டைப் பண்ணணும். அதுலேயும் ஸ்ப்ளிட்டுலாம் இருக்குது. அதே போல் தான் மேலுக்கு எப்படியோ ஸ்ப்ளிட்டு கேரி ஆகுமோ அதுமாதிரி ஃபீமேலுக்கும் சில பேர்டெலாம் ஸ்ப்ளிட்டு கேரி ஆகும், சில பேர்டுக்கு ஆகாது. ஸோ அதை எப்படி இங்கே பண்ணணுன்றது டீட்டெயிலை நம்ம ஸ்ப்ளிட் 2 இதில் பண்ணணும். இங்கே நல்லா கவனிங்க. பேசிக் பேர்டு என்னென்னா க்ரீன் பேர்டு, ப்ளூ பேர்டு, டர்காய்ஸ் பார் ப்ளூ. ஆனால் ஜெனட்டிக் கால்குலேட்டரில் க்ரீன் பேர்டு விஷுவலாக வராது. ப்ளூ பேர்டும் டர்காய்ஸ் பார் ப்ளூ மட்டும்தான் வரும். க்ரீன் பேர்டு எப்படி பண்ணனா, நீங்கள் எதையும் செலக்ட் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக ஜென்ரேட் பண்ணாலே உங்களுக்கு க்ரீன் பேர்டு வந்துடும். அதை நான் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன், புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த 3 பேர்டு க்ரீன், ப்ளூ, டர்காய்ஸ் இதை பேஸாக வச்சு தான் நம்ம ஸ்ப்ளிட்டு, ஈனோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறத நல்லா கவனிங்க. இது டாக் ஃபேக்டரை பற்றின விஷயங்கள்.
இப்போ உங்ககிட்ட ஒரு க்ரீன் பேர்ட் டார்க்காக இருந்ததுன்னா டார்க் க்ரீன், அது சிங்கிள் ஃபேக்டர். அதே வந்து டபுள் ஃபேக்டராக இருந்ததுன்னா ஆலிவ் க்ரீன். அதே போல் ப்ளூ சீரீஸில் வந்து சிங்கிள் ஃபேக்டரை வந்து கோபால்ட்னு சொல்லுவாங்க, டபுள் ஃபேக்டரை வந்து மாவன் சொல்லுவாங்க. அதே போல் குட்டி குட்டியாக ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த பாக்ஸ் வந்து ஒரு ப்ளூ பேர்டு, ஒரு க்ரீன் பேர்டோ இல்லை ஒரு டர்காய்ஸ் பார்பிளோ வந்து ஸ்ப்ளிட் டு டபுள் ஃபேக்டரோ ஸ்ப்ளிட் டு சிங்கிள் ஃபேக்டரோ வந்து இதில் மென்ஷன் பண்ணலாம். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து ரெண்டுமே வேறு மியூட்டேஷன். என்எஸ்எல்இனோ என்றது வந்து லூட்டினோ அந்த ரெட் ஐ மியூட்டேஷன் சம்மந்தப்பட்டது. டார்க் ஐ கிளியர் வந்து இந்த அல்பினோ புல்லு, ரெட் புல் எல்லோ புல்லு அந்த மாதிரி சொல்லுவாங்களே, ரெண்டுமே வேறு மியூட்டேஷன். குழப்பிக்க வேணாம். சில பேர் ஒரு அல்பினோ பிளாக் ஐ வந்து கொடுத்துட்டு இது வந்து ஸ்ப்ளிட் ஈனோன்னு சொன்னால் நம்பாதீங்க. மேபி அது டார்க் ஐ கிளியராக இருக்கலாம், அது வேறு மியூட்டேஷன். அதில் வந்து ரெட் ஐ எடுக்கவே முடியாது. ஸோ அதுதான் இது. என்எஸ்எல் ஈனோன்றது வேறு, டார்க் ஐ கிளியர்ன்றது வேறு. ஸோ ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. என்எஸ்எல் ஈனோ வந்து ஸ்ப்ளிட்டும் ஆகும், மேலுக்கும் ஸ்ப்ளிட் ஆகும், ஃபீமேலுக்கும் ஸ்ப்ளிட் ஆகும். வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்ப்போம். இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து செக்ஸ்லிங் மியூட்டேஷன், அதாவது ஆப்லைன் சீரீஸில் வர்றது. ஆப்லைனை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு மட்டும்தான் ஸ்ப்ளிட்டு வரும், ஃபீமேல் வந்து ஸ்ப்ளிட்டு கேரி பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட யாராவது வந்து ஒரு மேல் பேர்டு, ஒரு மேல் ஃபிஷர் எடுத்து வந்து கொடுத்து இது வந்து ஸ்ப்ளிட் டு ஆப்லைன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பலாம். ஆனால் ஒரு ஃபீமேல் ஃபிஷர் எடுத்து வந்து கொடுத்து இது ஸ்ப்ளிட் ஆப்லைன் சொன்னால் நம்பாதீங்க. ஃபீமேல் எப்போவுமே விஷுவலாக தான் வரும், விஷுவலாக ஆப்லைனாக தான் வரும், ஸ்ப்ளிட்டு கேரி பண்ணாது. ஸோ இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறத பாருங்கள். இது எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட் டாமினேட் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. வயலட்டு, டாமினேட்டட் பைடு, மிஸ்டி, டாமினேட்டட் ஏஜி, ஏவிங்கு, சால்ட்டி, இது எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட் டாமினேட்டட். இது ஸ்ப்ளிட் ஆகாது. எப்போவுமே வந்து சிங்கிள் ஃபேக்டர், டபுள் ஃபேக்டரில் மட்டும்தான் வரும். மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, சிங்கிள் ஃபேக்டர், டபுள் ஃபேக்டரில் மட்டும்தான் வரும், ஸ்ப்ளிட்டு வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் க்ரீன் பேர்டு சொல்லியிருந்தேன்ல எப்படி பண்ணணும்னு. முதல் க்ரீன் பேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். க்ரீன் பேர்டுக்கு மட்டும் நீங்கள் எந்த பட்டனையும் அழுத்த தேவையில்ல, டிஃபால்ட்டாகவே அது இருக்கும். நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ஜென்ரேட் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு டேரெக்டாக ரிசல்ட்டுக்கு போயிடும். அதில் மேல் பேர்டு, க்ரீன் பேர்டு, ரிசல்ட்டில் சிக்குங்க எத்தனை % வந்திருக்குன்னு காட்டிடும். அவ்வளோதாங்க. சரி, இப்போ உங்கள்கிட்ட 2 ப்ளூ பேர்டு இருக்குது. இந்த 2 ப்ளூ பேர்டை எப்படி டைப் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம டைப் பண்ணணும். இங்கே நல்லா பாருங்கள். ப்ளூக்கு நேராக 1.0ல் மேலுக்கு விஷுவல் ப்ளூவை கிளிக் பண்ணுறோம். அதே போல் 0.1 விஷுவல் ப்ளூவை வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ இன்ட்டு ப்ளூ, அதுக்கு வர ரிசல்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும், சிக்குங்க. க்ரீன் பேர்டுக்கும் ப்ளூ பேர்டு, அதாவது ஒரு க்ரீன் மேலும் ஒரு ப்ளூ ஃபீமேலையும் வந்து இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வர ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரீனுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும், நம்ம கிளிக் பண்ண தேவையில்ல. ஸோ ஃபீமேல் ப்ளூ அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஜென்ரேட் பண்ணால் அதுக்கு ரிசல்ட் எப்படி வருது பாருங்கள். எல்லாமே க்ரீன் ஸ்ப்ளிட் ப்ளூவாக வருது. 100% மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி. ஸோ இந்தமாரி வர ரிசல்ட் நம்மளுக்கு ஸ்ப்ளிட்டில். அடுத்தது பாருங்கள், டர்காய்ஸ் பார் ப்ளூ மேலும் டர்காய்ஸ் பார் ப்ளூ என்எஸ்எல் ஈனோ, அதாவது ஒரு ஃபீமேல் கிரிம்னோ, இதை வந்து பேரப் பண்ணுறோம். அது எப்படி பேரப் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ டர்காய்ஸ் பார் ப்ளூ வந்து மேல் வந்து விஷுவலாக டர்காய்ஸ் பார் ப்ளூ, அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதிலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபீமேலையும் அதே போல் டர்காய்ஸ் பார் ப்ளூ என்எஸ்எல் ஈனோவையும் கிளிக் பண்ணிக்கணும். டர்காய்ஸ் பார் ப்ளூவையும் கிளிக் பண்ணணும், என்எஸ்எல் ஈனோவையும் கிளிக் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் விஷுவலாக, அது டர்காய்ஸ் பார் ப்ளூ கிரிம்னோனால விஷுவலாக என்எஸ்எல் ஈனோ கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், மேல் வந்து டர்காய்ஸ் பார் ப்ளூ, ஃபீமேல் வந்து டர்காய்ஸ் பார் ப்ளூ என்எஸ்எல் ஈனோ. ஸோ இதுக்கு வர ரிசல்ட்டு இந்தமாதிரி இருக்கும். ஸோ அடுத்த பேர் பண்ண போகிறது க்ரீன் ஆப்லைனு இன்ட்டு என்எஸ்எல் ஈனோ, அதாவது ஒரு லூட்டினோ. ரெண்டுமே க்ரீன் பேர்டு தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், க்ரீன் ஆப்லைன், க்ரீன் எதுவும் கிளிக் பண்ணிக்காமல் டேரெக்டாக விஷுவல் ஆப்லைனில் போய்ட்டு ஆப்லைனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபீமேலும் வந்து க்ரீன் பேர்ட் தான், க்ரீன் எதுவும் பண்ண தேவையில்ல, டிஃபால்ட்டாகவே இருக்கும். நீங்கள் என்எஸ்எல் ஈனோ மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீன் ஆப்லைனு, என்எஸ்எல் ஈனோ ஃபீமேல், இதை வந்து அப்படியே டைரெக்டாக ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டில் வந்து க்ரீன் ஆப்லைனு, என்எஸ்எல் ஈனோ ரிசல்ட் இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளூ ஆப்லைன் இன்ட்டு ப்ளூ என்எஸ்எல் ஈனோ, அதாவது அல்பினோ. மேல் ப்ளூ ஆப்லைனு, ஃபீமேல் வந்து அல்பினோ. இதை வந்து பேரப் பண்ணால் ரிசல்ட் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ப்ளூ பேர்டுக்கு நம்ம ப்ளூவில் டைரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேல் ப்ளூ,
ப்ளஸ் ஆப்லைன் ப்ளூ ஆப்லைன் ஆப்லைன்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து ஃபீமேல் வந்து அல்பினோ, அதனால் ப்ளூ பேர்டு ப்ளூவையும் கிளிக் பண்ணிக்கோங்க, என்எஸ்எல்ஏனாவையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுங்கள். பாருங்கள், மேலே ப்ளூ ஆப்லைனு, ப்ளூ என்எஸ்எல்ஏனா, அதாவது அல்பினோ, இதுக்கு வர ரிசல்ட் இது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ளிட் பேர்டை எப்படி வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் வந்து பாருங்கள், டர்காய்ஸ் பார் ப்ளூ, ப்ளூ ஸ்ப்ளிட் ஆப்லைனு இன்ட்டு டர்காய்ஸ் பார் ப்ளூ, ப்ளூ ஆப்லைன். அதாவது ஒரு வயலட் ஆப்லைன், வயலட் பார் ப்ளூ, ப்ளூ பார் ப்ளூலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பேர்டு தான் இது. சரி, இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம் வாங்க. மேல் வந்து டர்காய்ஸ் பார் ப்ளூ, விஷுவலி டர்காய்ஸ் பார் ப்ளூ, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து ப்ளூ பேர்டுனால ப்ளூவையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்ப்ளிட் டு ப்ளூ. அப்புறம் அது ஸ்ப்ளிட் டு ஆப்லைன், அதையும் கிளிக் பண்ணிங்க. அதே போல் ஃபீமேலு டர்காய்ஸ் பார் ப்ளூ, ஸ்ப்ளிட்டில் விஷுவல் ஆப்லைனு ஸ்ப்ளிட் டு ப்ளூ. ஸோ இதை ஜென்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வரும்போது டர்காய்ஸ் பார் ப்ளூ, ப்ளூ ஸ்ப்ளிட் ஆப்லைனும் டர்காய்ஸ் பார் ப்ளூ விஷுவல் ஆப்லைன், இதுக்கு வர ரிசல்ட்டு இவ்வளோ சிக்குங்க நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள். இப்போ வந்து க்ரீன் ஈவிங் சிங்கிள் ஃபேக்டர் ஆப்லைனையும் ப்ளூ ஈவிங் டபுள் ஃபேக்டர் ஆப்லைனையும் பேரப் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ முதல் சொன்ன மாதிரியே க்ரீனுக்கு எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்ல, நம்ம ஆப்லைன் விஷுவல் ஆப்லைனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஈவிங் மியூட்டேஷனில் போய்ட்டு சிங்கிள் ஃபேக்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேல் வந்து இப்போ வந்து ப்ளூ ஆப்லைன் டபுள் ஃபேக்டர் ஈவிங். ஸோ ப்ளூவை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆப்லைனையும் கிளிக் பண்ணிக்கோங்க விஷுவலு. அதே போல் ஈவிங் மியூட்டேஷனில் வந்து டபுள் ஃபேக்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேலோ, அதாவது க்ரீன் பேல் ஃபேலோ இன்ட்டு ப்ளூ பேல் ஃபேலோ. இந்த மியூட்டேஷனை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆஸ் யூஷுவல் சேம் தான். க்ரீனுக்கு வந்து எதை செலக்ட் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக வந்து மியூட்டேஷனில் போய்ட்டு பேல் ஃபேலோவில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ப்ளூ வந்து ஃபீமேல், ப்ளூவை கிளிக் பண்ணிவிட்டு பேல் ஃபேலோவிலையும் கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள், க்ரீன் பேல் ஃபேலோ அண்ட் தென் ப்ளூ பேல் ஃபேலோ. இதுக்கு உண்டான ரிசல்ட் இதுங்க. ஐரிங் லவ் பர்ட்ஸ்னுடைய ஜெனட்டிக் கால்குலேட்டர் இவ்வளோ தாங்க, ரொம்ப சுலபம், ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் கால்குலேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும் ஒரு பேர் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும், until take care and thanks for watching.